சென்னை கோவிலம்பாக்கத்தில் கேஸ் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் நிகழ்விடத்தில் தடயவியல் துறையினர் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், எரிவாயு எப்படி கசிந்தது, என்ன நடந்தது என்று தெரிய வந்திருக்கிறதா? சென்னை கோவிலம்பாக்கம் காந்தி நகர் பகுதியில் நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த வீட்டில்தான் இன்று காலை கேஸ் கசிவு ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட தீ விபத்து, அதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய வெடிச்சத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிச்சத்தத்தின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய 5 வீடுகள், இந்த வீட்டின் உட்பகுதியில் 5 வீடுகள் இருக்கிறது. இந்த 5 வீடுகளில் வசிக்கக்கூடிய நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு வீட்டின் கண்ணாடி துகள்களும் உடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட வீட்டில் 5 நபர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ரகு என்ற நபர் காலை எழுந்திருக்கிறார். எழுந்து மின்சார சுவிட்சினை ஆன் செய்த போது இந்த வெடிச்சத்தம் ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் உள்ளே இருக்கக்கூடிய 4 நபர்கள் அதிக அளவிலான தீக்காயங்களுடன் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இவர்களது அலறல் சத்தத்தை கேட்டு உள்ளே பார்த்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிலிண்டரை அப்புறப்படுத்திவிட்டு இந்த 4 நபர்களை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய குருவம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கின்றனர். அதன் பிறகாக அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக KMC மருத்துவமனைக்கு 4 நபர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக முனுசாமி, அவரது மனைவி ராணி, அவர்களது மகள் சாந்தி மற்றும் அஜித்குமார் என்ற 4 நபர்கள் 40% மேற்பட்ட தீக்காயத்துடன் KMC மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்பொழுது இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, என்ன காரணம் என்பதை அறிந்து கொள்வதற்காக தடயவியல் உதவி இயக்குனர் ஜெயந்தி அவர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். அந்த காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறை பாதுகாப்போடு அவர் அங்கே ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். அதாவது இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, அங்கே இருக்கக்கூடிய மாதிரிகளை சேகரிக்கக்கூடிய பணியிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் அங்கே இருக்கக்கூடிய இடங்களை புகைப்படம் எடுத்து அவர் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல வட்டாட்சியர், சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த வீட்டின் உரிமையாளர் யார், இந்த வீடு முறைப்படி கட்டப்பட்டிருக்கிறதா, வீடு மிகவும் குறுகலான வழிபாதை கொண்டு 5 வீடுகள் உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது. இது விதிமீறலில் கட்டப்பட்ட கட்டிடம் என்றும் சொல்லப்படுகிறது. அது குறித்தான ஆய்வுகளையும் வட்டாட்சியர் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக பல்வேறு விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறார். காவல்துறை, குறிப்பாக மேடவாக்கம் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட காவல் குழுவினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு இந்த விபத்து குறித்து இந்த பொதுமக்களிடம் கேட்கலாம், என்ன நடந்தது அப்படி என்பது குறித்து. அக்கா வணக்கம், என்ன நடந்தது? அதிகமாக சத்தம் வந்ததா சொல்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கக்கா. நாங்கள் ஒரு 4 வீடு தள்ளி இருக்கோம். அப்போது ரொம்ப சவுண்டு வந்ததுனால எழுந்து நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தாக்கா ஒருத்தராக தூக்கின்னு போட்டாங்க. அது எதனால் ஆச்சு என்னான்னு தெரியல. கேட்டால் அவங்க வீட்டுக்கார் எழுந்து லைட்டை போட்டு பாத்ரூம் போயிட்டாரு, அவர் வர்றதுக்குள்ள எரிஞ்சிச்சு அப்படின்ட்டு ரொம்ப கத்தின்னு இருந்தாங்க. எல்லாம் தெரு ஃபுல்லாக கத்திட்டு எல்லாம் ஓடி வந்தாங்க. அப்போ தான் ஒருத்தராக தூக்கின்னு வெளியே போட்டாங்க. அவங்கள்ட்ட அவங்க இருக்கிறது அந்த ஒரு லேடி தான் வேலைக்கு போகணும், யாருமே கிடையாது. அவங்க வீட்டு வேலை செய்கிறாங்க. அவங்க ஃபுல்லாக அவங்க பொண்ணு, அவங்க அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் நல்லா இருக்காரு. அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபுல்லாக இவங்க 4 பேர் சாதாரணமாக இருக்காங்க சார். குறிப்பாக இவர்கள் அந்த அலர் சத்தம் கேட்டு உள்ளே சென்று அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது மட்டும் அவர்களுக்கு தெரிகிறது. அதிகமான வெடிசத்தம் கேட்டதாக சொல்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தான் தற்போது விசாரணை என்பது முடுக்கிவிடப்பட்டு நடைபெற்று வருகிறது. நன்றி சாந்தகுமார். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.